ஹாய்டா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பொங்கல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் எப்படின்னா, இந்த வாரம் பொங்கல் வாரம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வேலையாக வாங்கி சாவடிக்கிறானுங்க. ஸோ உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாரம் பொங்கல் வாரம் கொஞ்சம் டிலே ஆகலாம் வீடியோ வரத்துக்கு. ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஆல்ரெடி நான் அந்த மண்டே போட வேண்டிய ஒரு ரிக்வெஸ்ட்டை வந்து நான் போடலை. ஏன்னா அந்த பொங்கல் வாரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் டேஸ் வந்து பொங்கல் முடிஞ்சுமே ஒரு 2 to 3 டேஸ்க்கு கஷ்டம்தான். பட் நான் போட ட்ரை பண்ணுறேன். வரலைன்னா மட்டும் கோச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க. ஆல்ரெடி 2, 3 பேர் வந்து அக்கா என் ரிக்வெஸ்ட் எங்கே, என் ரிக்வெஸ்ட் எங்கேன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது. பண்ண முடியலன்னு சொல்லவும் முடியல. ஏன்னா எனக்கு பண்ணணும்னு தான் இருக்குது. பட் டைம் வந்து என்னை பிடிச்சி அப்படியே என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. பட் டைம் செட் ஆக மாட்டேங்குது. அண்ட் 2, 3 பேர் வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு இங்கே ரிக்வெஸ்ட்டே போட டைம் இல்லைடா. நான் எப்படிடா எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு கொஞ்சம் காம் டவுன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு போகட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் டிசம்பர் மந்த்தே வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் டிசம்பர் மந்தில் தான் கரெக்டாக நிறைய பேருக்கு பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்துச்சா. ஸோ என்னால் பர்த்டே ரிக்வெஸ்ட் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது டைம் பத்தலை. இதில் நான் எஃப்எஃப் போடுறதுனா ரெகுலராக போடணும், தினமும் போடணும். ஸோ அதனால தான் நான் யோசித்தேன். கன்ஃபார்ம் வந்து நான் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு டைம் ஆகும். அண்ட் வீடியோ வர லேட் ஆச்சுன்னா ப்ளீஸ் என்னை கோவம் மட்டும் படாதீங்க என் மேலே. நான் கன்ஃபார்ம் போட்டுடுறேன்னா 2 to 3 months முன்னாடி கேட்டவங்க ரிக்வெஸ்ட்லாம் இன்னும் லிஸ்ட்லேயே தான் இருக்குது. ரிக்வெஸ்ட் லிஸ்ட்லேயே தான் இருக்கே தவிர நான் இன்னும் எடுக்க கூட இல்லை. இன்னும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. நான் அவ்வளோ சோம்பேறி. ஆனால் இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தை நான் ஒழிச்சு கட்டணுன்னு தான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்திருக்கேன். நியூ இயர் ரெசல்யூஷன் பலிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் நான் எவ்வளோ சீக்கிரம் வீடியோஸ் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுடுறேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் இவ்வளோ பேசுனியே, எப்போ வீடியோக்குள்ளே போவேன்னு கேட்குறது புரியுது. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து பாதி பேருக்கு செம்ம குஷியாக இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பாப்பா, நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து ஜி குக் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜி குக் பர்த்டே ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் யார் யாருக்கெல்லாம் ஜி குக் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களுக்காக தான் அந்த ஜி குக்பா. அண்ட் அந்த பர்த்டே ரிக்வெஸ்ட் பண்ண அந்த தெய்வ குழந்தைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் கேட்டனால என்னால் இப்போ இந்த ஜி குக் போட முடியுது. இல்லைன்னு வைங்க, கன்ஃபார்ம் டே குக்லேயே இந்த மாதம் முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த பர்த்டே பேபிக்கு ஒரு விஷ் பண்ணிடலாமா? விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. உங்கள் டே ரொம்ப ஹாப்பியாக போகும். அண்ட் இந்த இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் நல்லதாகவும் தான் நடக்கும். நீங்கள் எந்த கவலையும் படாமல் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஓகேடா, ரொம்ப பேசிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ தான் காட்டுறோம். நம்ம ஜங்குக் தான் ஒரு ஓரமாக உட்காந்து எதையோ ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ அவர் பக்கத்தில் நம்ம ஆரம் போயிட்டு, ஜங்குக்கா சொல்ல ஆரம், என்னாச்சு உனக்கு? என்ன இதை யோசிச்சிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, ஜிம்முன்னு வந்துட்டானா? அவன் எப்போவுமே அவன் கூட தானே வருவான். என் கூட தான் வருவான், ஆனால் 2 நாளாக என் கூட வரதில்ல. ஆமாம், பார்த்தேன். என்னாச்சு? அது எதுவும் பிரச்சனையாச்சுங்கக்கா? அது இல்லை ஆரம், நான் இந்த ஃபேன் மீட்டிங்கில் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிடலான்னு சொன்னேன். அவன் அதுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டான். என்னது, பேசுகிறதே நிறுத்திட்டானா? ஏன் தெரில. நானும் கேட்டேன். அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதே நிறுத்திட்டான். என்னை பார்க்குறதில்ல, என் கூட பேசுகிறதில்ல, எதுவுமே இல்லை. என்னாச்சு? அவன் ஏன் அப்படி திடீர்னு பண்ணுறான்? அதான் எனக்கும் தெரில ஆரம். நான் அதுவும் தப்பாக கேட்டேனா? அப்படிலாம் இல்லை. மேபி அவனுக்கு ஏதாவது பயமாக இருக்கலாம். என்ன பயம்? நான் அவனை விட்டுட்டு போகிறேன். நான் அவன் கூட தானே இருக்க போகிறேன். அதுக்கு தானே சொல்லலான்னு சொல்கிறேன். பட் அவன் ஏன் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்? இல்லை ஜங்குக்,
நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவனுக்கு ஏதாவது பயம் இருக்கும்ல, ஸோ நீ அது என்னன்னு கேட்டு பாரு. அதுக்கு ஃபஸ்ட் அவன் கூட பேசணும்ல, அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். அவன்கிட்ட பேசவா சொல்லுங்க. ஓகே, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கும் ஆரம்பம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டில் ஜிம்முனும் டே அவங்க தான் பேசிகிட்ருக்காங்க. இப்போ டே தான், டே மச்சான் என்ன ஒரே குஷியாக இருக்கீங்க போல்? ஆமாம், ரொம்ப குஷியாக இருக்கேன். நீ வரியா ஜாலி டான்ஸ் ஆடுவோம்? அதுக்கு தானே மச்சான் வந்திருக்கோம், ப்ராக்டிஸ் தானே வந்திருக்கோம். வா பாட்டு போட்டு ஆடுவோம்மா? இருடா, இன்னும் யாருமே வரவே இல்லை. டே நம்ம ஸ்டுடியோ நம்ம ஆடுறதா டான்ஸ், வா. டே உனக்கு படுத்தாதடா, வரேன் இருடா. ஏன் மச்சான் மூஞ்சி ஒரு மாதிரி சொங்கி போயிருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி, உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். 2 நாளாக வந்து நீ நம்ம ஜங்கு கூட வரதில்லையே, என்னாச்சு? அதுவா, ஒன்றும் இல்லைடா மச்சான். நீங்கள் வேணால் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், பட் நம்ம சோல்மேட்ஸ், ஓகேவா? எனக்கு உன் சோலையும் தெரியும், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். என்ன அவன் எதுவும் சொல்லி நீ எதுவும் வேணான்னு சொல்லிட்டு வந்து நீ உட்காந்துருக்கியா? டேய் எப்பட்றா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கே. என்ன அவன் அனௌன்ஸ் பண்ணிடலான்னு சொன்னானா? ஆமாண்டா. நீ என்ன சொன்ன? வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்டா? பயமாக இருக்கு மச்சான். எதுக்கு? டேய் நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி லவ் பண்ணுறோன்னு வெளியே சொன்னால் என்னடா நினைப்பாங்க? யாருடா? யாருன்னா வெளியில் இருக்க சொசைட்டி, பீப்புள்ஸ் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க? டே 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 இருடா, உன்னோட இத்தனோண்டு மூளைக்குள்ள இவ்வளோ யோசனை இருக்கா? டே கலாய்க்காதடா. டேய் வாழ போகிறத நீங்கள் 2 பேரும், உங்களுக்கு ஓகேனா இதுக்கு நான் மற்றவனை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. நீ ஏன்டா இன்னும் அந்த 80s இருக்க? டே 80ஸ்லாம் இல்லைடா, பட் ஒரு பையனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வெளியில் சொல்லும்போது நம்மளாம் சும்மா பேப்பர் கிழிச்சாலே அதை நியூஸாக மாற்றிடுறானுங்க. இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துவானுன்னு எனக்கு தெரிலடா. அதுவும் உண்மைதான். ஆனால் டே என்னடா, எனக்கு எதுவும் சொல்லாதடா. டே இல்லைடா நான் சொல்கிறது. டே போதும் போடா. இவன் என்ன பேசவும் விட மாட்டேங்கிறான், கேட்கவும் மாட்டேங்கிறான். சரி மச்சான், நீ அதை இப்போ விடு. இப்போது நம்ம டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? ஐயோ நான் இருக்க கவலையில் இவன் ஒருத்தன். இங்கே பாரு மச்சான், நீ என்கிட்டே இந்த சாகலாம். அதோ அங்கே வராமல் பார், தொப்பி போட்டுட்டு ஒருத்தன், ஜே ஹோப். அவன்கிட்ட தப்பிக்க முடியாது, சரியா? உன்னை யாரா உள்ளே விட்டது? பாடா படுத்துவான்டா ரிஹர்சல்ன்ட்டு. வேறு வழி இல்லை. அதோ அங்கே பாரு, நேராக இப்போ ஆள்கிட்ட தான் போகிறான். ஆள் இப்போ மாட்டினான் பாரு. ஐயோ அவனா? அவனே இப்போ தான் நொந்து போய் வந்து உட்காந்துருக்கான். நான் 2 நாளாக பேசலன்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ தெரியுமா கஷ்டப்படுறான். ஐயோ அப்போ போய் பேசு. டேய் நீ என்னை படுத்தாதடா. இங்கே பாடுறா, பேசவும் மாட்டேங்கிற, என்னையும் பேசவும் விட மாட்டேங்கிற, டான்ஸ்க்கும் வர மாட்டேங்கிற, ஒழுங்கு என் வெளியே போட. போனால் மட்டும் அவன் விட்டுருவானா? அவன் தேடி வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து டான்ஸ் ஆட வைப்பான். போடாடே. சரி அங்கே பாரு ஏதோ கான்வர்சேஷன் நடக்குது, வா அதை விட்டு கேட்போம். போடா, நாங்கள் வரல. எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்படியே எனக்கு எல்லாம் சுத்தம் படா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் தான் புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு. இப்போது ஜேஹோப் வந்துட்டு, ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசிகிட்ருக்க? அது ஒன்றும் இல்லை ஆரம், சும்மா. சரி என்ன நம்ம ஜங்குக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜேஹோப், சும்மா தான். ஏதோ கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? அதுவா, ஜங்குக்கும் ஜிவனும் சண்டை போட்டானுங்கன்னு ஒன்ட்டே வந்துருச்சா? ஏன்டா நம்மளுக்குள்ளே வராமல் எப்படிரா? சரி வா, நம்ம ஃபஸ்ட்டு டான்ஸை பார்த்துட்டு அப்புறமா அவங்க பிரச்சனை வைப்போமா? எவன் எப்படி அடிப்பட்டாலும் உனக்கு பிரச்சனை டான்ஸில் தானே? அஃப்கோர்ஸ் வாங்க டான்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஹர்சல் கொடுத்துட்ருக்கான். ஸோ எப்போதும் போல் ஜேஹோப் வந்து ரிஹர்சலை போட்டு பெண்டு கழட்டிட்டான்.
எல்லாரையும் போட்டு வாட்டி வதக்கி இது ஆடு அது ஆடு இப்படி ஆடு இங்கே ஆடு அங்கே ஆடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டான். எல்லாருமே விட்டால் போதுண்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போது சரி இதுக்கு மேலே ஆட விட்டோன்னா நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவானுங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இப்போ எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது ஜங்குக் தான் ஜிமனை பார்த்து, ஜிமன் ஜிமன் நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை ஜங்குக், நான் டேங் கூட போகிறேன். இல்லைடா நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை நான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். இப்போது ஜங்குக் அப்படி டேவை பார்க்குறான். ஸோ டே, மச்சான் என்னடா என் காரு உன் காரு என் காரு என்ன? என் காரு சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எப்படி வந்தேன்? நான் யார் கூட வந்தேன்? நான் அஜின்னு கூட வந்தேன். சரி நானும் உங்கள் கூடயே வரேன். நாங்கள் வெளியில் போகிறோமே. எங்கே போகிறீங்க? சும்மா காத்துவாங்க. சரி நானும் வரேன். சரி மச்சான், வண்டியில் இடம் இல்லை, பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். இப்போது ஜிமன் தான், என்னது வண்டியில் இடம் இல்லையா? டேங் கூத்து விட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஸோ ஜங்குக்கும் ப்ளீஸ் என் கூட வாடா அப்படிங்கிற மாதிரியே ஜிமனை பார்த்துட்டே நிற்கிறான். இப்போது ஜிமன் தான் அப்படியே ஜங்குக்கையும் பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே பொறுமையாக காருக்கு வராங்க. ஜிமன் போகலாமா வேணாமான்னு யோசிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு வந்து ஏறுவானா மாட்டானான்னு யோசிச்சிட்ருக்கான். ஸோ இப்படியே 2 பேருமே ஒருத்தர் பார்த்துட்டே அந்த டோரோட ஹேண்டில் பிடிச்சிட்டே நிற்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் சரி நம்ம ஏறுவோம், அப்புறம் அவனும் ஏறுவான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். ஜிமனும் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காடுறான். ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக கார் அப்படியே பொறுமையாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜிமன் தான், ஜங்குக்கா அது ஜிமன், நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் பேசணும் ஜங்குக்கா. நான் ஃபஸ்ட்டு பேசவா? இல்லை நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேனே. ஓகே சொல்லு. அது முதல்ல உன்கிட்ட சாரி கேட்கணும்டா. 2 நாள் நான் உன்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு. ஐம் ஸோ சாரி ஜங்குக்கா. லூஸ் மாதிரி பண்ணாத. இல்லைடா, நான் ஒரு பயத்தில் உன்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் என்ன விஷயம் உனக்கு தெளிவாக சொல்லணும்ல ஜங்குக்கா. நீ அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே எனக்கு பயமாகிடுச்சு. அதான் நான் உன்கிட்ட பேசலை. பயமா? என்ன பயம் ஜிமன்? அது நம்ம ரிலேஷன்ஷிப்பை எப்படி எல்லோரும் எடுத்துப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. புரியல. இல்லை ஜங்குக்கா, நீயும் பையன் நானும் பையன், நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ரியாக்ஷன் ஆகும்னு எனக்கு தெரியல. சின்னதாக ஏதாவது ஒன்றுனாலுமே பெருசாக கொண்டு வந்துடுறாங்க. இது லிட்ரலி பெருசு தான். அப்போ எவ்வளோ பெருசாக்குவாங்க? அது எனக்கு பயமாக இருக்குது. நீயும் நானும் லவ் பண்ணுறத அவங்க ஏதாவது தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளோட பேண்டை எதுவும் ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா, எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்குது. எனக்கு சரியாக டெசிஷன் எடுக்கவும் முடியல. உனக்கும் எனக்கும் ப்ராப்ளம்னா கூட நம்ம பார்த்துக்கலாம், நீயும் நானும் பார்த்துக்கலாம். பட் நம்ம மெம்பர்ஸ்க்கு ப்ராப்ளம்னா, நம்ம பேண்டுக்கு ப்ராப்ளம்னா, அது எப்படி என்னால் அதை நினச்சும் கூட பார்க்க முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இங்கே வந்திருக்கோன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஜஸ்ட் இந்த ஒரு சின்ன ரீசன்னால் நான் எதுவும் ஒரு தப்பான இது நடக்க விரும்பலை. உனக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இதை இப்போ யோசிக்கக்கூடாது, முன்னாடியே யோசிச்சுருந்துருக்கணும். ஆனால் என்னால் நம்ம பேண்டை விட்டு கொடுக்க முடியாது. உனக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு முடிவெடுக்க முடியல ஜங்குக்கா. சாரி.
அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணுறான். ஜிம்மனோட வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மன் அப்படியே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் போய் ஒரு கிஸ் பண்ணிட்டு, சாரி ஜங்குக்கா, மேபி இது என்னோட தப்பான டெசிஷனாக இருக்கலாம், பட் இது நம்ம கேங்குக்கு நல்லது பண்ணணும்னா நான் கண்டிப்பாக இந்த டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஜிம்மன் போகிறதே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே ஜிம்மன் சொன்னதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்சம் தூரம் போக போக ஜிம்மன் சொன்னது திரும்ப 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 ரிப்பீட் ஆகுது. ஸோ அவனுக்கும் ஜிம்மன் சொன்னது எல்லாம் கரெக்டுங்கிற மாதிரி தான் தோணுது. அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, அதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிக்கவும் முடியல. அவன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஜிம்மன் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போது ஜங்குக்கு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவனோட ரூமில் தான் இதை பற்றி ரொம்ப சீரியஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி, ஓகே, வேறு யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனையே பார்த்துட்ருக்கான். பட் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. அவங்க எப்படியும் நீ லவ் பண்ணுறா, நீ சொல்லு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க, அவனுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நம்மளால் ஒரு ப்ராப்ளம் நம்ம குரூப்புக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் ஜங்குக்கும் ஜிம்மனும் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கானுங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவன் ஃபோனை தூக்கி போட்டு அப்படியே படுத்துடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஜங்குக்கு ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறான். அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவனுக்கு கால் பண்ணியிருக்காங்க, ஜிம்மனை தவிர. அவன் அப்படியே யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பேக் பண்ணிட்டு அந்த ஃபோனை காதில் வச்சுட்டு அப்படியே படுத்துருக்கான். இப்போது அந்த பக்கம் யாரோ அட்டன் பண்ணிட்டு, டேய் ஜங்குக்கா, எங்கடா இருக்க? டேய் எங்கே இருக்க? வீட்டில். டேய் வாடா, ரிஹர்சலுக்கு டைம் ஆச்சு. அன்னைக்கு வரல, சொல்லிடு. வரலையா? டேய் பைத்தியமா நீ, கொஞ்ச நாளில் ஃபேன் மீட்டிங் வருது, அப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் மீட்டிங்கே அட்டன் பண்ண போகிறோம். தெரியுதா, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். ஸோ இந்த பக்கம் டேங் தான், என்னது வரலையா? ஜெயஹோப், ஏண்ணா ஜங்குக்கு வரலையா? வரலையா? ஆமாம். ஏன்? அவன் என்னமோ வரலன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். சரி விடு. சரி விடா. ஆமாம், என்ன அப்போ உனக்கு? அப்போ நான் வரலன்னு சொன்னப்போ மட்டும் அடித்து பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க. அது அவன் டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிப்பான், நீ வா. இது என்னடா ஓரவஞ்சனையாக இருக்குது? எங்கே இருந்தாலும் இந்த சின்ன பசங்களுக்குன்னா என்ன வேணால் பண்ணுவீங்களா? நடுவில் பிறந்த நாளாம் என்ன? போடா வெண்ண வாடா. ஆரம், வர நீயும் என்ன கலாய்க்கிறல்ல? ஐயோ, நடுப்பிள்ளையா பிறந்தது ஏன் தப்பா? யார் தப்பும் இல்லை, ப்ராக்டிஸ்க்கு வா. அதான் வந்துட்டேனே, வராதவனே எவனாவது கூப்பிட்றீங்களா? ஆனால் ஆரம், நீ ரொம்ப பண்ணுற, நீ கம்மியாக பண்ணுவா. ஐயோ படுத்துறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் ப்ராக்டிஸ்க்காக ரெடி ஆகுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிம்மன் தான் பொறுமையாக உள்ளே வரான். உள்ளே அவனும் டான்ஸ்க்காக ரெடி ஆகிறான். அவன் ஜங்குக்கு வரலையான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறான். இந்த பக்கம் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிம்மனும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஜங்குக்கு வந்துட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். இதை எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க அப்படியே ரிஹர்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மன் போய் அப்படியே உட்காடுறான். இப்போது டேங் தான் குடுகுடுன்னு ஜிம்மனை ஒரே இடிச்சிட்டு பக்கத்தில் உட்காடுறான். ஜிம்மன், டேய் ஏன்டா அப்படி படுத்துற? இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே என்னை இடிச்சிட்டு தான் உட்காருவியா? ஆமாம் மச்சான், உன்னை இப்படி ஒரு இடிச்சிட்டு அப்படியே உன்னை ஒரு முட்டிட்டு உட்காந்தா தானே உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல். அப்படி உட்காரட்டுனா நான் என்ன ஃப்ரெண்டு? ஐயோ கடவுளே, என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் வச்சுருக்கேன், அவ்வளோதான். என்னது? அது இன்னைக்கு ஜங்குக்கு வரமாட்டான், அதனால் தேடாத. வரமாட்டானா? ஆமாம். ஏன்? அதுவா தெரியாது. என்னவோ தெரிஞ்ச மாதிரியே சொல்ல வந்தேன். அதெல்லாம் அப்படி தான் பில்டப் பண்ணோம், ஆனால் எனக்கு தெரியாது. தெரியாதா? ஆமாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நேற்று நீ அவன் கூட தானே போனேன். போகணுன்னா கோத்து விட்டியா? நீ அவன் கூட தானே போனேன். ஆமாம்.
அப்போது என்னமோ பேசியிருக்கீங்க, அதனால தான் வரல. அதனாலயா? ஏன் அப்படி எதுவும் பேசி விட்டியா? நான் எதுவும் தப்பாக பேசலையே. தப்பாக பேசலைன்னா என்ன பேசினேன் சொல்லு கேட்போம். அது சொல்கிறா. இல்லைடா, அது இந்த மாதிரி அவன் ஏதோ பேச வந்தான். நீ பேச விட்டுருக்க மாட்டியே? ஆமாம், பேச விடாமல் நீயே பேசியிருப்பியே. இப்போ நான் சொல்ல வேண்டாமா? சொல்லு சொல்லு சொல்லு. அது அது வந்து என்ன, நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகே, பட் நம்ம மெம்பர்ஸ்க்கு எந்த பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன பண்ணுறது? அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு சொன்னியா? டேய், அவன் எதுவும் சொன்னானா? சேச்சா, அவன் என் ஃபோனையே அட்டன் பண்ணல. என்னமோ தெரியாதனமா கால் டயலிஸ்ட்டில் நான் இருந்திருப்பேன் போல் எனக்கு கால் பண்ணிட்டான். அப்புறம் எப்படா சொல்கிறேன்? இதோ இதோ இங்கே இருக்கே குட்டி மூளை, அதுக்குள்ளே என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். மச்சான், டே பைத்தியமாடா நீ? ஏன்டா? டே எங்களுக்கு என்னடா பிரச்சனை வரப்போகுது? அது இல்லைடா, அது நான் என்ன சொல்ல வரேன்னா, டே லூஸு மாதிரி பண்ணாதடா. இங்கே பாரு ஜெமன். அரம், எனக்கும் தெரியும், தேங்க்ஸ் சொன்னான், மேபி நீ இப்படி தான் பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப தப்பு ஜெமன். ஆனால் அரம், நான் இங்கே பாரு ஃபஸ்ட்டு, நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை சுற்றி எல்லோரும் வந்து இப்போ நிற்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே திருன்னு எல்லாரையும் பார்த்துட்ருக்கான். அங்கே ஒரு கான்வர்சேஷன் பெருசாக போகுது. ஸோ இப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஜங்குக்கை தான் காட்டுறோம். ஜங்குக்கு இன்னும் பெட்டை விட்டு எந்திரிக்காமல் அந்த பெட்லேயே உருண்டு 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவனோட ரூமில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது. அண்ட் ஜிம்மனும் அவனும் தனியாக இருக்க ஃபோட்டோ ரொம்ப பெருசாக ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே படுத்துட்டு அதை பார்த்துக்கிட்டே, ஏன் ஜெமனா அப்படி பண்ண? என்னால் பொண்ணை மறக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. ஜெமனா, நீ சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்துருக்கணும். குழப்பி விட்டான், என் மனசை குழப்பி விட்டான். வாத்துக்குட்டி என்னென்ன வேலை பார்க்குது. அவன் சொன்னதுலேயும் எந்த தப்பும் இல்லை. எங்களால் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது நாங்கள் ஒரு குண்டூசி நகர்த்தினா கூட, ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் வாங்கினா கூட அது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் போயிடுது. இதெல்லாம் எப்படி எங்கே கொண்டு போய் நிறுத்துவானுன்னு எனக்கு தெரில. அப்படின்னு அவன் புலம்பிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா டேயாங்க தான் ஃபோன் பண்ணுறான். அதை பார்த்துட்டு, ஐயோ யாரோ படுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் தூக்கி ஓரமாக போட்டுடுறான். ஸோ திரும்பவும் கால் வருது. திரும்பவும் பார்த்தா டேயாங் தான். ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஜங்குக்கு திரும்பி அந்த ஃபோனை தூக்கி போட்டுடுறான். திரும்பவும் ஜங்குக்கு கால் வருது. செம்ம கடுப்பாயிட்டு, டேய் சொல், நான் தான் எடுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்ருக்க? ஜங்குக், ஜின் எங்கே இருக்க? வீட்டில், கிளம்பி வா. எங்கே? நம்ம ரெஸ்டாரண்ட். நம்ம பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வா. ஆனால் வா ஜங்குக். ஜின் அது ஒன்று வான்னு சொன்னேன். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போய் கிளம்புறான். எவ்வளோ லேட்டாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ லேட்டாக கிளம்பி காரை எவ்வளோ பொறுமையாக உருட்ட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக உருட்டிட்டு அங்கே போகிறான். அங்கே போனால் கிட்டத்தட்ட அந்த டேவே அப்படியே ஈவினிங்கில் நைட்டே ஆயிடுச்சு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே பொறுமையாக எங்கடா இருக்கானுங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ அவனும் அப்படியே இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அங்கே போயிட்டு, என்னாச்சு, ஏன் நான் வர சொன்னீங்க? உன்னை எப்போ வர சொன்னால் நீ எப்போ வர? அது ஜெஹோபாத் வந்து, ஏண்டா உனக்கு காரை எதுக்கு மேலே மெதுவாக உருட்ட முடியலையா? இல்லை ஹரம், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான். ஏன் வர சொன்னீங்க? உட்கார். அது உட்காரு
அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்லிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே உட்காடுறான். இப்போது அவங்க வந்து எல்லாருமே இருக்காங்க ஜிமினை தவிர. எல்லாருமே ஜங்குக்கு ஒரு மாதிரி குறு குறு குறுன்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க? அதுவா, இல்லை நான் தான் கேள்விப்பட்டேன் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? பிரேக்கப்பா? நாங்களா? எப்போ? ஓ, அப்போ அவன்கிட்ட சொல்லலையா? ஜிம்மனா? இல்லையே, சொல்லலையே. அவன் வந்து இது வெளியில் சொன்னால் நம்ம மெம்பர்ஸ்க்கெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்னானே தவிர பிரேக்கப்லாம் சொல்லலையே. அப்படிவா வலிக்கு ஜங்குக்கா வளரிட்ட. அப்படி இல்லை, அது சர்ரா சமாளிக்காத. ஜிமனே சொல்லிட்டான், சமாளிக்காத. ஜிமன் சொல்லிட்டானா? என்ன சொன்னான்? அதுவா, உனக்கும் அவனுக்கும் பிரேக்கப் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் அப்போல்லாம் பண்ணல. சுமார், அவன் அப்படிலாம் சொல்லலை. எங்களுக்காக தான் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொன்னான். நீ அதுக்கு ஓகே சொல்லிட்டியா? ஓகே சொல்லலை, ஆனால் சொல்ல போகிறேன். என்னென்னு? அனௌன்ஸ் பண்ண வேண்டான்னு. அனௌன்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்ல போறியா? என்ன நினச்சிட்ருக்க நீ? இல்லை ஆரம், அது அவன் சொன்னது கரெக்டு தானே. டேய், பைத்தியம் மாதிரி பண்ணாத. நீங்கள் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சும்மா லூஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க, சரியா? ஆனால் அவனெல்லாம் வேணாம். நம்மளை உண்மையாக நேசித்து நம்மளுக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே உன்னோட டிசிஷனை அவங்க ஏற்றுப்பாங்க. ஸோ நீ அவங்களுக்கு மட்டும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் போதும். சும்மா அந்த ஹேட்டர்ஸ்க்காகவும் தேவையில்லாத பிரச்சனை கிளப்புறவங்களுக்காகவும் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை விட்டு தராத, சரியா? ஏன் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ இந்த கேங்கை விட்டு கிளம்பிடுவியா? அது மேபி செருப்பால் அடிப்பேன். கன்ஃபார்ம் எல்லாரோட செருப்பையும் வாங்கி அடிப்பேன். ஆரம், என்ன நினச்சிட்ருக்க நீ? பிரச்சனை வந்தால் விட்டுட்டு போயிடுவேன், நாங்களும் விட்டுட்டு போயிடுவோம்னா? இங்கே பார், இது 7 பேரோட பேண்ட், 7 பேராக தான் இருக்கும். ஒருத்தன் இங்கேருந்து போக முடியாது, புரியுதா? புரியுது. ஆனால் அவனாலாம் இல்லை. ஜிமன் அங்கே இருக்கான், போய் நீ அவன்கிட்ட பேசு. அண்ட் நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ அவனும் அப்படியே ஒரு குட்டி ஸ்மைலோட அப்படியே ஜிம்மனை தேடிட்டு போனான். அவன் கொஞ்சம் அந்த பக்கம் ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த பக்கம் கடலை தான் பார்த்துட்ருக்கான். ரொம்ப அழகாக இருக்குது மூன் வெளிச்சத்தில். ஸோ ஜிம்மன் அப்படியே அங்கேயே பார்த்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கு பொறுமையாக போய் ஜிம்மன் பக்கத்தில் நின்றுட்டு, ஜிமன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் போயிட்டு ஜங்குக்கா செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் ஜிம்மனை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிம்மன்னா நான் ஒன்று சொல்லணும். இல்லை நான் தான் சொல்லுவேன். இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை வேணாம், நான் சொல்கிறேன். ப்ளீஸ் நான் சொல்கிறேன். சரி ஓகே சொல்லு. ஜங்குக்கா, I love you ஜங்குக்கா. I love you அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஜங்குக்கா செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் அப்படியே இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே நல்லா ஹக் பண்ணிட்டு அப்படியே அங்கே நிற்கிறாங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமனோட ஃபோர்ஹெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிட்டு, நானும் இது தான் சொல்ல வந்தேன். I love you அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்போ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக டீப்பாக போகுது அந்த கிஸ். 2 பேருமே அவங்களோட லவ்வை அந்த கிஸ் மூலயமா ரொம்ப 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 அழகாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே 2 பேரும் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பொறுமையாக அந்த கிஸ்ஸை இப்போது ஜங்குக் தான் ரொம்ப அழகாக ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன், நம்மளால் நம்ம மெம்பர்ஸ்க்கு ப்ராப்ளம் வராது, நம்மளுக்கும் ப்ராப்ளம் வராது. அப்படி வந்தால் நம்ம எல்லோரும் ஒன்றா அதை ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பாக நம்ம எல்லோரும்
ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. அழாத அழாத புஜ்ஜு, அழாத. ஸோ சாரி ஜங்குக்கா, உன்னை இவ்வளோ நாள் தனியாக விட்டுட்டேன். அன்றைக்கி நீ பேச வந்தப்போ கூட நான் பேசாமல் வந்துட்டேன். சாரி சாரி. ஓகே ஓகே, என் புஜ்ஜு அழக்கூடாது, அழாத அழாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. இப்போது டேங் தான் அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வரான். ஓடி வந்து டே 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 ஜிம்முனா, ஜங்குக்கா ஜங்குக்கா. என்னாச்சு? என்னடா? டேங் டேங் வாய்முடு வாய்முடு வாய்முடு. அது 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 என்னாச்சு? என்னாச்சு ஆரம்? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைடா, நீங்கள் பாருங்கள், நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுறோம். இல்லை என்னாச்சுன்னு சொல்லுங்கள். என்னாச்சு ஆரம்? டேங் என்னாச்சு? அது அது டேங் சொல்லாத, சொல்ல டேங், என்னாச்சு? இல்லைடா, அது அது ஒன்று ஃபோனா? என்னாச்சு? என்னாச்சு டேங்? என்னாச்சு ஆரம்? ஒன்றும் இல்லைடா ஆரம். இப்போ தானே சொன்னேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். சரி காட்டு அப்படின்னு சொல்கிறான் ஆரம். ஸோ டேங்கும் அப்படியே ஃபோனு காட்டுறான். அதில் ஜிமன் ஜங்குக்கை நேற்று காரில் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணது ஃபோட்டோவாக இருக்குது. ஜிமனுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு அதை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. போச்சுரா, இப்போ தான் சொல்லி வாய முன்னும் அதுக்குள்ளே பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ ஆரம் தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஜிமன் நீ எதுவும் யோசிக்காத. ஜங்குக்கா அனௌன்ஸ் பண்ணிடலாம். அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஜங்குக்கா. இல்லை என்ன சொல்கிற? நீயும் நானும் கப்புள்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். அது இல்லை நம்ம பண்ணிடலாம். இதுக்கு மேலே இது பெரிய கான்ட்ரவரன்சியாக கிளப்ப வேண்டாம், நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம். உண்மையாக சொல்கிறியா? உண்மையாக. இதோ என் ஃபோன், நானே அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் ஒன்றை டேக் பண்ணி விட்றேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் நேரம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக அவன் ஃபோன் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதை ஜங்குக்கு பார்த்துட்டு ஆரமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆரமும் ஓகேடா நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே ஜங்குக்கும் அவன் ஃபோன் எடுத்து அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறான். அப்படியே 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் ஒரு டைட் ஹக் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. இப்போது டேங் தான் மச்சான் அப்பா சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் 2 பேரையும். ஸோ இப்படியே எல்லோரும் வந்து ஜங்குக்கையும் ஜிம்மனையும் செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மொத்தமாக 7 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயே முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி கொஞ்சமாவது ரொமான்டிக்காக எதிர்பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக இந்த ஜானரில் போடணும்னு ஆசை இருந்துச்சு. பட் போட முடியல, டைம் கிடைக்கல. அதனால தான் நான் இந்த ஜானரில் இப்போ போட்டுட்டேன். நான் வந்து இன்னொரு சீக்கு கண்டிப்பாக வரும், அதில் நல்லா ஃபுல்லாக ரொமான்டிக்காக கொண்டு போயிடலாம், ஓகேவா? நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பை பாய்.